ஒரு சில வேத வசனங்களை தியானித்து இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட என்ன வார்த்தையை பேசவிருக்கிறார் என்று சொல்லி தியானிக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம் லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை, கொஞ்சத்திலே உண்மையை இந்த நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். என்ன இந்த கொஞ்சம், என்ன கொஞ்சமான காரியம், எதிலே நம்ம இடத்துல ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார், என்ன கொஞ்சம் காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் என்ன என்று நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்காம நாம் இந்த இடத்துல வந்து அமரல இல்லைங்களா? நம்ம யாரோ எங்கேயோ பிறந்தவங்க, எப்படியோ வளர்ந்தவங்க. ஆனா தேவனுடைய அந்த அழைப்பு இல்லாம, தெரிந்து கொள்ளுதல் இல்லாம நாம யாரும் இங்க வந்து அமர்ந்திருக்கல. இந்த நாள்ல நாம தேவனை ஆராதிக்கணும், நன்றி செலுத்தணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நாம இங்க வந்தது எல்லாமே தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் வழி நடத்துதல் தான். அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒருவரும் சந்தித்திருக்கிறோம், நம்ம இந்த ஊழியத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில ஆராதிக்கும்படிக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிறோம், நன்றி செலுத்தும்படிக்கு இந்த மாலை வேளையில நம்ம ஒன்று கூடி இருக்கிறது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டும் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு 3 விதமான உக்ரானத்துவத்தை கொடுத்திருக்கிறார். என்ன உக்ரானத்துவம் என்பது ஒரு தலைமை பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், இல்லைங்க எனக்கெல்லாம் எந்த விதமான பொறுப்பு ஆண்டவர் தரல, நான் என்ன தலைமைத்துவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் உக்ரானத்துவத்தை கொடுத்திருக்கிறார், தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே அநேக சகோதர சகோதரிகள், தேவனுடைய மனுஷர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை கொடுத்தார். அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள், அவர்கள் செய்தவைகள் என்ன, அவர்கள் செய்து அதனாலே வீழ்ந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் இந்த வேளையிலே தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, குடும்பத்திலிருந்து தான் என்ன செய்யணும், நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய விசுவாச பயணத்தை துவக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்துல நமக்கு குடும்பத்தினுடைய தலைவன், தலைவி, பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. இந்த முக்கியமான இந்த தலைமைத்துவத்துல நமக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன அப்படி என்று நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்துல சிறந்த ஒரு பெற்றோர்களா யார் இருந்தாங்க அப்படின்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக தெய்வ மனுஷர்களை நாம் நினைவு கூறலாம். ஆனா மிக முக்கியமா யாரு தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்களை வழிநடத்துறவங்க யாரு, பிள்ளைகளை வழிநடத்துறவங்க யாரு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தான் நினைவுக்கு வருகிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுது. ஆண்டவர் ஒன்னும் சும்மா சொல்லல, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவர் சும்மா ஆபிரகாமுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துடல. ஆண்டவர் அவனை மிகவும் சோதித்திருக்கிறார். அவனுடைய விசுவாசத்தினுடைய அளவுகோல், அவனுடைய விசுவாசத்தினுடைய ஆழம் மிக பெரியதா இருக்கிறது. ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தன். அந்த காலத்துல ஆபிரகாமுடைய அவனுடைய சொத்து, அவனுடைய வருமானம் எல்லாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பானி, அதானிய போன்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், கோட்டீஸ்வரன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தும் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் அழைத்த மாத்திரத்துல நீ உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தாரை விட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா, உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் கிளம்பி போகிறவனா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மால செல்ல முடியுமா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல நல்ல வசதி வாய்ப்புகளோடு இந்த தேசத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு தேசத்துக்கு நாம பரதேசிய போல நம்ம செல்ல முடியுமா? நம்ம இங்கிருந்து எதெல்லாம் கொண்டு போகலாம், நலமானது எது, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போலாமான்னு பார்ப்போம். அல்லது சொந்த பந்தங்களை, உறவுக்காரர்களெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்லி வேதனைப்படுவோம். ஆனா ஆபிரகாம் அப்படியெல்லாம் சற்றேனும் சிந்திக்கவில்லையாம். வேதம் சொல்லுகிறது, அவன் எதை பற்றியுமே கவலைப்படாம ஆண்டவர் சொன்னதை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் காட்டுகிற தேசத்துக்கு கடந்து போகிறவனாக காணப்பட்டான். அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் அவனுடைய சகோதரனாகிய லோத்துடைய ஊழியக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் ஒரு இடத்துல வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்கள் இருவரும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ஆபிரகாம்
லோத்தை நோக்கி சொல்றான், நம்ம கடந்து போய் உனக்கு என்ன இடம் வேணுமோ அந்த தேசத்தை நீ சுதந்திரத்துக்குள், நீயும் நானும் சமாதானமா இருக்கணும், அது மட்டும்தான் வேணும்னு சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தன்னுடைய சகோதரனாகிய லோத்தினிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி லோத்தும் கூட என்ன செய்யறான், முதல்ல லோத்துக்கு விட்டு கொடுக்குறான் அவன். ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அதுக்கு முன்பாக அந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் முதலாவது லோத்துக்கு விட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லோத்து தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்கு அவன் சொல்லுகிறான், நீ இந்த தேசத்துல என்னை விட்டு நீ பிரிந்து போகலாம். அதிலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். முதல்ல சகோதரனுக்கு அவன் விட்டு கொடுக்கறத நம்மால பார்க்க முடிகிறது. சகோதரனுக்கு விட்டு கொடுக்கிறான். நீயும் நானும் சமாதானமா இருக்கணும், அதுதான் வேண்டும். சமாதானம் தான் முக்கியம். ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்லி சகோதரனுக்கு அவன் விட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீ என்ன எடுத்துக்கிறியோ, நீ எடுத்துக்கிட்டு மிச்சம் என்ன கொடுக்குறியோ அதிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை இந்த ஆபிரகாமுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக காரியங்களை இப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்மால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு 2 சம்பவங்களை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிட நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். அதை அவன் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே அவன் கழுதையையும் அதன் மீது அநேக அந்த கட்டைகளையும் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஒரே பிள்ளையாகிய அந்த ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு ஆபிரகாம் அவனை கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். மலையின் மேல ஏறி போறாங்க. அந்த இடத்துல அந்த ஈசாக்கும் கேட்கிறான். அதுல 12வது வசனத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அவன் கேட்கிறான், அப்பா இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இல்லையே, ஆடு எங்கப்பா என்று சொல்லி கேட்கிறான். 7வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஈசாக்கு கேட்கிறான், சின்ன குழந்தை, அந்த குழந்தை கேக்குது, ஆட்டுக்குட்டி இல்லையே, நெருப்பு இருக்கிறது, கட்டைகள் இருக்கிறது, ஆனா தகன பலி கொடுக்கிறதற்கு ஆட்டுக்குட்டி இல்லையே என்று கேட்கிறான். ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறதை பாருங்களேன். 8வது வசனத்திலே, என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த இடத்துல விசுவாசத்தினுடைய ஒரு உச்சபட்சத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பலி கொடுக்கும்படிக்கு ஆடு இல்லை, தன்னுடைய பிள்ளையை தான் அவன் கொடுக்க போகிறான். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் அதை நிறைவேற்ற போகும் பொழுது அந்த பிள்ளை கேட்கிறது, ஆட்டுக்குட்டி இல்லையே என்று கேட்கிறது. அந்த இடத்துல அவன் மிகவும் மனம் கலங்கி போயிருப்பான். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறேன் என்கின்ற ஒரு கட்டாயம் அவனுக்குள் இருந்தாலும் கூட அவனும் ஒரு தகப்பன் தான். நிச்சயமா அவன் யோசிச்சிருப்பான். தன்னுடைய பிள்ளை இப்படி கேட்ட உடனே அவன் மனம் கலங்கி போயிருப்பான். ஆனாலும் அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நீ வா என்று சொல்லி அவன் அந்த பிள்ளையை கீழ்ப்படிய செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி அவன் செய்தது நிமித்தமாக 16வது வசனத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் அவனுடைய அந்த விசுவாசம், அவனுடைய அந்த கீழ்ப்படிதலுடைய உச்சபட்சம். தன்னுடைய பிள்ளையே கூட தகன பலியாக ஒப்பு கொடுக்கும்படி கடந்து செல்லுகிற ஒரு கீழ்ப்படிதல் அவனுக்குள்ளாக இருந்தது. அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலேயும் மற்றொரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையாகி அந்த ஈசாக்கு இப்பொழுது வளர்ந்து விட்டான். வளர்ந்து வாலிபன் ஆகிய தன்னுடைய பிள்ளைக்கு அவன் பெண் தேடுகிற ஒரு காரியம். இந்த பெண் தேடுகிற இந்த சம்பவத்திலும் கூட ஆபிரகாம் கடந்து செல்லவில்லை. மிகவும் அருமையானவர்களே, தன்னுடைய ஒரே பிள்ளையாயிற்றே, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததாயிற்றே என்று சொல்லி இந்த நலமான என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஆசீர்வாதமான நல்ல ஒரு பெண்ணை நானே பார்த்து திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி
தன்னுடைய குடும்ப காரியத்திற்காக ஆபிரகாம் கடந்து செல்லவில்லை. ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்களேன், தன்னுடைய வேலைக்காரர்களிலே ஒரு மூத்தவனாகிய ஒருவரை கூப்பிட்டு அந்த ஊழியக்காரனிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, 7வது வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவரும் ஆகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பாருங்க, அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த வேலைக்காரனுக்கும் அவன் சொல்லி அனுப்புகிறான், ஆண்டவர் என்ன இதுவரைக்கும் வழி நடத்தினாரு, என்ன வழி நடத்தின அந்த வானத்துக்கு சுதந்திரமாகிய அந்த தேவன், சொந்தக்காரராகிய அந்த தேவன் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என கருமையானவர்களே, இதுதான் விசுவாசத்தினுடைய ஆழம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இந்த ஆபிரகாமுக்கு இருக்கிறது பாருங்க. அதை அவன் மாத்திரம் கடைபிடிக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொண்டு செல்லுகிறான். இதுதான் மிக மிக முக்கியமானது. தலைமைத்துவ பண்புல மிகச்சிறந்த ஒரு பண்பு, ஒரு குடும்ப தலைவன் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தினுடைய தலைவன் நான், பெற்றோர் நான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றக்கூடிய காரியம், அப்பா நான் சொல்றேன், இல்ல அம்மா நான் சொல்லிட்டேன், இதை நீ செய்யணும். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, வேதம் இப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி வேதத்தின்படி கீழ்ப்படிய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தின்படி கீழ்ப்படிய செய்ய வேண்டும். ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறார், இதுதான் கற்பனை, இதுதான் கட்டளை, இதுதான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தை காண்பித்து ஆண்டவர் சொன்னதை நீ கீழ்ப்படியணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவனும் முதலாவது எடுத்துக்காட்டாக இருந்தான், அவனுடைய பிள்ளைக்கும் அதை சொல்லிக் கொடுத்தான். அவன் கீழ்ப்படிந்தான் முதல்ல ஆண்டவருக்கு. இரண்டாவது அந்த பிள்ளையை கீழ்ப்படிய செய்தான். அந்த பிள்ளை போய் என்ன செய்து, ஆட்டுக்குட்டி இல்லையான்னு கேட்ட பிள்ளைக்கு எவ்வளவு விவரமான பிள்ளை, ஆனா கட்டைகள் எல்லாம் அடுக்கின பிறகு அந்த பிள்ளையை அதன் மீது கிடத்துகிறான். அப்பொழுது அந்த பிள்ளை எதுவுமே சொல்லல. எனக்கு அருமையானவர்களே, கீழ்ப்படிதலை பிள்ளைக்கு அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு விசை அவன் சொன்ன காரியம் மட்டும்தான், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொன்னான். ஆனா கட்டைகள் மீது படு என்று சொன்ன உடனே அந்த ஈசாக்கு படுத்து கொண்டான். அவனே தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை ஆபிரகாம் மட்டும் அவன் கடைபிடிக்கல, அவன் பிள்ளைக்கும் அதை கற்றுக் கொடுத்தான். விசுவாசத்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவன் பிள்ளையை பார்த்து நீ போய் பெண் கொண்டு வா என்று சொல்லல, இல்ல நான் போய் உனக்கு நலமான பெண்ணை பிடித்து வருவேன் என்று சொல்லவில்லை. அவனுடைய ஊழியக்காரல மூத்த ஊழியக்காரன் எவனோ அவனை அழைத்து அவனிடத்துல சொல்லுகிறான், எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குமாரத்தியை அல்லது என் குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துணையை தேவன் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு உறுதியை கொடுத்து தூதன் உனக்கு முன்பாக செல்லுவான் என்று சொல்லி விசுவாசத்தை அவனுடைய குடும்பத்தாருக்கு அவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கருமையானவர்களே, இதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். எப்பொழுதும் அதுதான் வேதம் மிக அழகா சொல்லுகிறது, கற்பனை கட்டளைகளை பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் போதிக்கணுமா, நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, படிக்கும் பொழுது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கற்பனை கட்டளைகளை போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மிக ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார், ஒரு சகோதரி என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம். சென்ற மாதத்திலே ஒரு நாள் அவர்களோடு கூட பேசும்போது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு சொன்னார்கள், அவருடைய பிள்ளைகள் இருவரும் நல்ல ஒரு புத்திசாலியான குழந்தைங்க, நல்லா படிக்கக்கூடிய மிக அருமையான ஒரு குழந்தைங்க, நல்ல ஒரு பள்ளியில வேறொரு மாநகரத்துல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளை ஒரு நாள்ல சொல்லுதான், நான் இனிமே ஆலயத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லுதான். என்னன்னு விசாரிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர், நம்ம இடத்துல இல்ல வேறு ஒரு ஊழியக்காரர், மிகவும் கடிந்து கொள்ளுகிறார். நான் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆலயத்துக்கு கடந்து வரேன், ஆனா அவர் வேதத்திலிருந்து எதையோ சொல்லி மிகவும் கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி அந்த பிள்ளை ஆலயத்துக்கே வரமாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவனுடைய தாயாரும் அதற்கு அது சரி என்று சொல்லி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதை நான் பார்த்தேன். அவங்கள சொல்றாங்க, ஆமா குழந்தைய அவ்வளவு கடிஞ்சுக்கிட்டா, பொதுவாக தான் சொன்னாங்க, அந்த குழந்தைய சொல்லல, ஆனா அது அந்த குழந்தைக்கு மன வருத்தமா இருக்குதான், மன வருத்தப்பட்டுருச்சு என் குழந்தை, அதனால அந்த ஆலயத்துக்கு நான் என் குழந்தைய அழைச்சின்னு போறதே இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு செய்தி பாருங்களேன். குழந்தைக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ, தேவனுக்கு எது பிரியமோ அதைத்தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளையினுடைய மன விருப்பத்திற்கு நாம் நடத்தக்கூடாது. இந்த கருமையானவர்களை இந்த இடத்துல ஆபிரகாம் அதை தான் செய்யறான். கீழ்ப்படிதல விசுவாசத்தை அவனும் கடைபிடித்தான், அவன் பிள்ளைக்கும் அதை கற்றுக் கொடுத்தான். பிள்ளையும் விசுவாசிக்கணும், பிள்ளையும் கீழ்ப்படியணும்னு சொல்லி அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிறதுல ஒரு தைரியத்தை கொடுக்கிறத நாம பார்க்கிறோம். நீதான் பலி இந்த நாளில், நீ ஆண்டவருக்கு தகன பலியா நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவன் கற்றுக் கொடுக்கிறான். அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தைரியமா நன்மை செய்கிறதுக்கு தைரியம் கொடுக்கிறான் தன்னுடைய பிள்ளைக்கு. இப்படிப்பட்டதை அவன் செய்யும் பொழுதுதானே அவன் விசுவாசத்தின் தகப்பனாக மாறுகிறான். பிள்ளைகள் பெற்றோர்களாகிய நாம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தலைமைத்துவ பண்பு என்னவென்றால், கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், நாமும் செய்யணும், பிள்ளைக்கும் கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைக்கு முன்மாதிரியா நாம் இருக்கணும். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தகப்பன், இப்படி தேவனுடைய மனுஷனாய் இருந்து வளர்க்கப்பட்ட ஒரு தகப்பன் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அடுத்தபடியாக வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 37:4 சாரி 37வது அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 27:4வது வசனத்தை வாசிக்கலாமே. அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் வளர்க்கப்பட்ட இந்த ஈசாக்கு தகப்பனான பின்பு அவன் தகப்பனுக்குரிய அந்த ஒரு குவாலிட்டியை இழந்து போனான். அந்த தலைமைத்துவத்தை அவன் இழந்து போகிறான். இந்த இடத்துல இந்த ஈசாக்கு என்ன செய்யறான் தெரியுங்களா? அவனுக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு என்று சொல்லி. ஆனா அவன் வயதான காலத்திலே அவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் அவன் சொல்லிக் கொடுக்க அவன் மறந்து விட்டான். இந்த கருமையானவர்கள் அவன் செய்கிற மிகப்பெரிய ஒரு பாதகம் என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல அவன் சொல்றான், அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து கொடு, நான் மரணம் அடையும் முன்னே உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் தன் பிள்ளையை பார்த்து. அப்படி அவன் சொல்லி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறான். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிடிக்குது, தாய்க்கு ஒரு பிள்ளை பிடிக்குது. தாயின் தகப்பனை இணைஞ்சி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிட்டாங்க. ஒரு பகையை, ஒரு விரோதத்தை, மனக்கசப்பை அந்த இடத்துல உண்டு பண்ணி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தாய்க்கு ஒரு பிள்ளை ஈசாக்க பிடிக்குது, தகப்பனுக்கு ஏசாவை பிடிக்குது. ஏசாவை கூப்பிட்டு நான் மரணம் அடையத்துக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. அப்ப தாய் தந்திரமா அந்த இடத்துல உள்ள நுழைந்து யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குது. ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம பறிக்கிறதுன்னு சின்ன வயசுலயே தாய் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குது. தந்திரமான காரியத்தை சொல்லி கொடுக்குது. இப்படி ரகசியத்தை சொல்லி கொடுத்து தகப்பனிடத்துல இருந்து அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறா போதித்து பிரிவினையை உண்டு பண்ணி விடுகிறது. இதே ஆதியாகமம் 27வது அதிகாரத்திலே 7-8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாயார் அந்த காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு பிள்ளைய வேறு விதமா அது வழி நடத்துக்குது, தந்திரமா வழி நடத்துது. நீ போய் நான் சொல்ற மாதிரி கேளு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும்னு சொல்லி தவறா போதித்து அந்த பிள்ளையை தவறான விதமாக வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே அடுத்து என்ன சொல்லி தராங்க பாருங்க. முதல்ல ஆசீர்வாதத்தை அண்ணன் கிட்ட இருந்து எப்படி வாங்குறது, அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு தந்திரமா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது 2வது என்ன பண்றாங்க, போய் நீ உன் அண்ணனுடைய கோபம் தனியும் மட்டும் நீ போய் லாபானாகிய உன்னுடைய மாமா வீட்டுல தங்கிக்கொள்னு சொல்றாங்க. ஓடி ஒளிந்து கொள்றதுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. தாயும் தகப்பனும் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிகவும் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் பிள்ளைகளாயிருக்கும் பொழுது விசுவாசிகளாக கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெற்றோர்களாக தலைமைத்துவம் அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் தவறி விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என கருமையானவர்களே, ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் கருத்தா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இந்த இடத்துல அவர்களே தகப்பனும் தாயுமாக மாறும் பொழுது அவர்கள் பாருங்க, அவங்க படித்துக் கொண்டது என்ன, அவர்கள் அறிந்து கொண்ட கட்டளை கற்பனைகள் எல்லாம் என்ன. ஆனா இந்த இடத்துல அவர்கள் தவறி விடுகிறார்கள். ஒரு தடுமாற்றம் அவர்களுக்குள்ளாக. தகப்பன் ஒரு அப்பா ஒரு பிள்ளையையும் அம்மா ஒரு பிள்ளையும் வழி நடத்துறாங்க. பிரிவினை வந்து விடுகிறது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுக்குள்ளாக ஒரு பகையை சிறு வயதிலிருந்தே அவர்கள் விதைத்து விடுகிறார்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 2-5 வசனங்களை வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு பதாம் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான்.
அதுக்கப்புறம் ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்போது அவன் பதான் அராமில் இருக்கிற சீரிய தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் பொழுது மூத்த ஊழியக்காரனை அழைப்பித்து அவனுக்கு கட்டளை கொடுக்கிறான். அவனை பெண் கொண்டு வரும்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் ஈசாக்கோவெனில் தன்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு பெண் தேடும் பொழுது என்ன சொல்றான் பாருங்க, நீ போய் உன்னுடைய மாமாவினுடைய தேசத்திலே அவர்களுடைய வீட்டிலே நீ பெண் கொண்டு வா என்று சொல்லி அவனையே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசம் எங்க போனது பாருங்களேன். விசுவாசத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளைதான். ஆனால் அவன் பெற்றோராக வரும் பொழுது அந்த தலைமைத்துவத்திலிருந்து அந்த பண்பிலிருந்து அவன் தவறுகிறான். இந்த கருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை பிள்ளைகளுக்குள்ளே உருவாக்குகிறோமா, அல்லது பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படியிலும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமா என்று பாருங்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய ஆஸ்தி என்று நாம் நினைக்கிறோம். பிள்ளைகள் நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் வருங்காலத்திலே அவர்கள் அடுத்த சந்ததிக்கு அவர்கள் எடுத்துக்காட்டு, அவர்கள் தலைவர்களாக இருக்க போகிறவர்கள். தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமா அவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்களை நாம் வழிநடத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பகையையும் பிரிவினையையும் பிள்ளைகள் மத்தியிலே நாம் விதைக்க கூடாது. அவர்களுக்கு கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் முதலாவது அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும், பிறகு அவர்களை வழிநடத்த வேண்டும். இதைதான் வேதம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அப்படி வழிநடத்தினால ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் நிமித்தம் ஆசீர்வாதம் தொடருது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒரு இடத்துல நின்று போய் விடுகிறது. யாக்கோபு போராடிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு தொடர்ந்தது. ஆனா ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தொடரல. யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போராடுகிறான். தேவதூதனிடத்திலே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி அவன் போராடி பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அடுத்து அந்த ஜெனரேஷன்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, அடுத்தடுத்து அந்த ஆசீர்வாதங்கள் தொடரவில்லை. ஏன் என்று சொன்னால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு கட்டத்திலே முடிவடைந்து விடுகிறது. அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அழைப்பை மறந்து வேறு காரியங்களை செய்கிறது நிமித்தம் அவர்களுடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அடுத்தபடியாக தேவன் என்ன விதமான தலைமைத்துவத்தை, உக்ரான பண்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், என்ன பொறுப்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அடுத்தபடியாக ஒரு ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஊழியக்காரர் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் நம்முடைய சக ஊழியக்காரர்களை அல்லது நம்மோடு கூட உடன் ஊழியம் செய்கிறவர்களை அல்லது விசுவாசிகளை எப்படி நடத்த வேண்டும், அவர்களிடத்திலே எப்படிப்பட்ட தலைமை பண்பை நாம் கடைபிடிக்க வேண்டும், எதை நாம் அவர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று வேதத்தை வாசித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். யாத்ராகமம் 35வது அதிகாரம் 35வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசே இஸ்ரவேல் புத்திரனாகிய சபையார் எல்லாரையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். பாருங்க, இந்த இடத்துல ஊழியம் என்று சொன்ன உடனே தேவனுடைய பணி, அதை வழிநடத்துகிறவர்கள் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது மோசே தான். ஹல்லேலூயா. மோசேவை போல ஊழியம் செய்தவர்கள் யாருமே இல்லை. மோசே மட்டும்தான் ஒரு மத்தியஸ்தராக இருந்து தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக இருந்து அவர்களை வழி நடத்தினவனாக காணப்பட்டான். இந்த மோசே அவனுக்கு கொடுத்த தலைமைத்துவ பண்பை எப்படி அவன் காப்பாற்றினான், எப்படி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கொண்டு சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த யாத்ராகமம் 35வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது அவன் ஜனங்களை மிக அழகாக அவர்களை எல்லாரையும் சேர்க்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரையும் சேர்த்து எப்படியெல்லாம் தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும், தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் சேர்க்கிறத பார்க்கிறோம். சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களை மிக ஒற்றுமையாக வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். இதிலே அவனிடத்திலே காணப்படுகிற ஒரு காரியம், தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். ஊழியக்காரனாக உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றுமான்னு பாருங்க. நான் இல்லைன்னு சொல்லி நாம யாரும் தப்பிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தரையாவது நம்ம ஆண்டவருக்குள்ள சத்தியத்துக்குள்ள நடத்தின்னு தான் இருப்போம், சொல்லி இருப்போம்.
என் வாழ்க்கையில இப்படி அதிசயம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். அப்ப சொல்லி இருக்கிற ஒவ்வொருவருமே ஊழியக்காரர்கள் தான். சொல்லி இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் தான். நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாகவே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். மோசே இங்கு அதை தான் செய்தான். அதே யாத்ராகமம் 36வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பணிகள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வேலைகளையும் யார் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதிலே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் சொல்லுகிற விதமாகவே அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாசஸ்தலத்தினுடைய கூடாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், அதனுடைய அகலம் நீளம், அந்த திரைச்சீலைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு அந்த கூடாரத்தினுடைய வாசற்படிகள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும், பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் அதே அளவுகளோடு அதே தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படிந்து அவன் அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களை செய்விக்கிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை செயல்படுத்த வேண்டும், அனைவரையும் செய்விக்க வேண்டும் என்கிறது தான் அவனுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அவன் அப்படித்தான் வழி நடத்துகிறான். என்னாகமம் 16வது அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அதிலே 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூமன் வம்சத்தில் உள்ள எலியாயின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தையும் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, அதிலே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த கோராகு என்கின்றவன் இந்த மோசேக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எழும்பி அவர்கள் அந்த ஊழியத்தை நடக்க விடாமல் அவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அதிலே 3வது வசனத்தை வாசிங்களேன். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இவர்கள் எல்லாம் இந்த கோராகு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவன் எழும்புகிறதையும் அவன் அவர்களோடு கூட தர்க்கம் செய்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்படி அவன் தர்க்கம் செய்யும் பொழுதும் அந்த இடத்திலேயும் இந்த மோசே மிக அவன் தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும் என்பதிலேயே அவன் மிகவும் கருத்தாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவருடைய பணியை செய்யணும். எப்படியாக இந்த ஜனங்களை தேவனு விடுதலையோடு கூட அவர்கள் ஆராதிக்கும்படிக்கு இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்பதில் தான் அவன் மிக கவனமாய் இருக்கிறான். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட பொழுதும் வந்த பொழுதும் இந்த மோசே சிறிதும் கலங்காம சிறிதும் பின்வாங்காம அவன் தேவன் கொடுத்த பணியை மட்டும் செய்வதிலே அவன் நோக்கமாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய பணியை செய்யணும், தேவன் அழைத்த அழைப்பை செய்யணும், அது மட்டும்தான் நோக்கம், வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. இந்த நாளிலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்களேன். இந்த மோசேவை போல என்ன விதமான இடர்கள் வந்தாலும் என்ன விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் பின்வாங்காமல் தைரியம் கொண்டு நாம் ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய நீதி மற்றவர்கள் செய்யும்படிக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஆசாரியன் வந்து என்ன செய்யறான் பாருங்க. ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்திலே பேசுகிறான். ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறவனாக அந்த யுத்தம் செய்ய போகிற ஜனங்களை பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறவனாக இந்த ஊழியக்காரன், இந்த ஆசாரியன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கருமையானவர்களே, ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம்னு கடந்து போறோம், நம்ம என்ன செய்துட்டு வரோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாம் கடந்து செல்லுகிற அந்த இல்லங்களிலே பயத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவங்க ஏதாவது வயிற்று வலின்னு சொல்லுவாங்க, தலைவலின்னு சொல்லுவாங்க, ஐயோ போய் பாருங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு வரீங்களா, என்ன சொல்லிட்டு வரீங்கன்னு பாருங்க. உங்க வயிற்று வலியா அப்படின்னா உங்களுக்கு வேற எதனா வியாதியா இருக்கும், நீங்க போய் டாக்டரை பாக்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு வரீங்களா? இல்ல நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க
அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறவர்களாக, தைரியத்தை கொடுக்கிறவர்களாக, அவருடைய விசுவாசத்தை தூண்டுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. நாம ஊழியம் செய்கிறவர்கள் அப்படிதான் காணப்பட வேண்டுமா? இந்த இடத்துல ஆசாரியன் போய் அப்படிதான் செய்யறான். ஆசாரியன் போய் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த ஜனத்தை பார்த்து நீ பயப்படாத, நீ கலங்காதன்னு சொல்றான். உங்களுக்கு முன்பாக வருகிற அந்த சத்துருக்களோடு யுத்தம் செய்யவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்க யாரை பார்த்தாலும் இந்த காரியத்தை சொல்லுங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். உனக்காக யுத்தம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். அதை நாம் மறந்து போக கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், நீங்கள் சென்று சந்திக்கிற அந்த இல்லத்திலே, நீங்கள் சென்று சந்திக்கிற அந்த சகோதரனை சகோதரி இடத்துல நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறீங்க. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ எதை பார்த்தும் பயப்படாத, எதுக்கும் நீ கலங்காத, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து யுத்தம் செய்வார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பேசணும்னு தெரியலன்னு சொல்றீங்க, ஊழியம் செய்யறேன்னு சொல்ற நீங்க, ஊழியத்துக்காக போறோம், ஆனா என்ன பேசணும்னு தெரியல சிஸ்டர், என்ன சொல்லணும்னு தெரியல சிஸ்டர். அவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை சொல்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லாததா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயம் கலங்காம இந்த காரியத்தை சொல்லி பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இதை சொல்லும்படிக்கு தான் உங்களை கடந்து போக சொல்லுகிறார் ஆண்டவர். இதுதான் ஊழியம், வேற எதுவுமே கிடையாது. நீங்க போய் அந்த ஆத்துமாக்களை சந்தித்து அவர்களுடைய குறைவுகளை கேட்டு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்காக யுத்தம் செய்வார், ஜெயத்தை கட்டளையிடுவார்னு சொல்லுங்க. பயப்படாதன்னு சொல்லுங்க. உன் வறுமையை கண்டு, உன் கடன் பிரச்சனையை கண்டு, உன் வியாதியை கண்டு, உனக்கு முன்பாக எதிராக இருக்கிற எந்த எதிரியையும் கண்டு நீ பயப்படாத, கலங்காத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லிட்டு வாங்கல. நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கல. நிச்சயமா அந்த ஆத்துமா சத்துவம் பெறும். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா நிச்சயம் ஆண்டவரை அது அறிந்து கொள்ளும், ஆண்டவரிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இதை நாம் செய்ய மறந்து விடுகிறோம். நம்ம போய் கலக்கம் உண்டாக்குகிறவர்களாக காணப்படுகிறோம். இதனாலதான் நமக்கு ஊழியத்துல பலன் இல்லை, பலன் இல்லாமல் போகிறது. பயத்தை விதைத்து வருகிறோம். பயத்தை கொடுக்க கூடாது, அவர்களை உற்சாகப்படுத்திட்டு வரணும். உனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார்னு சொல்லணும், உனக்காக யுத்தம் செய்வார். என்னுடைய மாமியார் யாரை பார்த்தாலும் கேட்கக்கூடிய 3 காரியங்கள். முதல்ல நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க, அடுத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, 3வது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதை வாடிக்கையாவே வச்சிருந்தாங்க. நான் நிச்சயமாவே இதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். போக போக எனக்கு அது இந்த காரியம் இவங்க இதை தான் கேட்பாங்க, யாரை பார்த்தாலும் இவங்க இதை தான் கேட்பாங்கன்னு சொல்லி எனக்குள்ள அது ஆரம்ப காலகட்டத்திலே எனக்கு அது கொஞ்சம் அது நகைப்பாக கூட இருந்தது. ஆனால் போக போக தான் நான் அறிந்து கொண்டேன், அவங்க உண்மையாவே அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவங்க ஜெபிக்கிறதை நான் கண்கூடாக பார்த்தேன். அதிகாலையில எழுந்து அவர்கள் முந்தைய நாளில் யாரெல்லாம் சந்தித்தாங்களோ, யாருக்கெல்லாம் நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறத நான் பார்த்தேன். யாரெல்லாம் அவங்க கிட்ட தன்னுடைய குறைவுகளை பகிர்ந்து கொண்டார்களோ, தன்னுடைய வேதனைகளை சொன்னாங்களோ, அது எல்லாரையும் நினைவு கூர்ந்து பார்த்து அவங்க அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறத நான் பார்த்தேன். இரவு நேரத்துல அவங்களுக்கு எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ அப்பெல்லாம் அவங்க விழித்திருந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபம் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சித்தது, பிள்ளைகளை காத்தது. கர்த்தர் அவர்களை காத்தார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன், அதுதான் ஊழியம். ஊழியம்னா நாம நினைச்சுக்கிறோம் நிறைய பிரசங்கம் பண்ணணும், நிறைய வேதத்திலிருந்து அநேக வசனங்களை கோடிட்டு காண்பிக்க வேண்டும், பெரிய பெரிய அனுபவங்கள் நமக்கு வேண்டும், அதையெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்வதுதான் ஊழியம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் இல்லை, சின்ன காரியம்தான். இவங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆசாரியன் சென்று உன்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை பார்த்து நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன்னோட கூட இருந்து யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறார். இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. பலன் மிகப்பெரிய காரியமாயிருக்கும், பலன் மிகுதியாயிருக்கும். நிச்சயமாய் நம்முடைய ஊழியங்கள் மிகவும் விரிவடைந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும். எல்லா நேரத்திலையும் தேவ நீதியை செய்யணும். அதுதான் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு தலைமைத்துவம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உக்ரானத்துவம். அதுதான் ஊழியம் செய்யணும், தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும், ஒருங்கிணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு, விடுதலையோடு கூட ஆராதிக்கும்படிக்கு இந்த மோசே ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதுதான் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு பணியாய் இருந்தது, ஊழியமாய் இருந்தது. அதைத்தான் மோசே செய்கிறவனாய் காணப்பட்டான். எங்களுடைய சூழ்நிலை இடையில என்னுடைய தாயாருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து, அது நிமித்தமாக எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் மோசமா இருந்தது. நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க முடியாததா இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நடத்தினார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் எங்களையும் விட்டுவிடவில்லை. மறுபடியும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் கட்டுவித்தார். அவருடைய நாமத்திற்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. அப்படியாக இந்த
இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை, ஊழியத்திலே கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்தை அசட்டை செய்தவர், அஜாக்கிரதையாய் விட்டவர்கள், அதிலே செய்யக்கூடாததை செய்து ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 32:4-5. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குன்றை வார்ப்பித்தான். அப்போது அவர்கள், இஸ்ரவேலரை, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆரோன், வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆரோனை போல் அபிஷேகிக்கப்படாவிட்டால் ஒருவனும் இத்தகைய கனமான ஊழியத்தை செயல்படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் இந்த ஆரோன். ஆண்டவர் முதலாக இந்த மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கும் பொழுது, நான் திக்குவாயனும் மந்த நாவும் உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி மோசே தயங்கின பொழுது ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு பாத்திரம் இந்த ஆரோன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனாகிய இந்த ஆரோனை உனக்கு உதவியாக அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவன் ஒரு சொல் வளம் மிக்கவனாக காணப்பட்டான். நன்கு சரளமாக பேசக்கூடியவன், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட இந்த ஆரோன் இந்த இடத்துல அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதிலே தவறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கும் ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமைத்துவத்திலே அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த பண்பை விட்டு அவன் தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் மோசே வருகிறதற்கு தாமதமான உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் அவர்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி அவன் கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறவனாக அந்த ஜனங்கள் எல்லாரையும் அவர்களுடைய சொல்படி, அவர்களுடைய மன இஷ்டத்தின்படி அவன் நடப்பிக்கிறவனாக காணப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, அது நிமித்தமாக என்ன நடந்தது தெரியுங்களா? அதே 32வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்போது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். பாருங்க, பகைவர்களுக்கு முன்பாக நிர்வாணமாக்கி விட்டானாம். ஜனங்களை எல்லாம் அவமானப்படுத்தி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய மன இஷ்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நீதியின்படி தான் ஜனங்களை வழிநடத்தணுமே ஒழிய ஜனங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவரை உருவாக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அது அவன் அதைத்தான் செய்கிறான். ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய மன இஷ்டத்தின்படி அவர்களுக்காக ஒரு கன்றுக்குட்டியை, ஒரு தெய்வத்தை வார்ப்பிக்கிறவனாக காணப்பட்டான். அது நிமித்தமாக அவர்கள் மீது ஒரு சாபம் விழுகிறது. அதிலே 35வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்கள் மீது மூண்டதாம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல மூழ்து. கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணி விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? தேவனுடைய நீதியை தான் நிறைவேற்றணும். நாம ஜெபிக்கணும், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதை தான் செயல்படுத்த முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு நாம அங்க போய் நம்ம எங்கெல்லாம் கேட்கிறோம், யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு வந்து அந்த மாதிரி நம்ம ஊழியத்தை மாற்றக்கூடாது. அதன்படி நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய அழைப்பை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆரோன் செயல்படுத்தினது அதுதான். மன விருப்பத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய மன விருப்பத்தின்படி அவன் ஆபரணங்களை கழட்டி வந்து அதனாலே அவன் கன்றுக்குட்டியை உருவாக்கி விடுகிறான். கன்றுக்குட்டியை உருவாக்கினது நிமித்தமாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மீளாத கோபத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய கோபம் வந்தது. அதனாலே ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுங்களா? அநேகரை அழித்து போட்டார். அந்த வேலையில அநேகரை அழித்து போட்டார். அநேகரை அழித்து அவர்களுக்கு ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு தடுமாற்றம். ஆரோனோ மிகப்பெரிய ஒரு அழைப்பை பெற்றவன் தான். அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் மிகப்பெரியதுதான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம் அவனுடைய அங்கியிலே வழிந்து, அவனுடைய அங்கிலெல்லாம் வழிந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அது வீணாய் போனது. அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவனா இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்விலும் ஒரு தடுமாற்றம் வருகிறது. அந்த தடுமாற்றத்திலே அவன் செய்த காரியம் தேவநீதியை நிறைவேற்ற தவறி போனான். தேவனுடைய நீதியை எப்பவுமே நிறைவேற்றணும். ஒரு அசட்டையான ஒரு காரியம், ஒரு அஜாக்கிரதையா இருந்தது நிமித்தமாக அவன் ஜனங்களை நிர்வாணிகளாய் மாற்றிவிட்டான். ஜனங்களை அவர்களுடைய பகைவர்களுக்கு முன்பாக அவலட்சணமாக மாற்றிவிட்டான். அவர்களை அவன் அலங்கோலப்படுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் மனுஷனுக்கு பிரியமாய் நடப்பிக்கிறதுக்காக இல்லை,
ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதற்காக தான் இந்த ஊழியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, இந்த ஊழியத்துல அநேகர் நம்ம காலகட்டத்தில் நீங்க இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு அநேக ஆலோசனைகளை கொடுப்பார்கள். ஆனால் எந்த நிலையிலும் நம்முடைய ஊழியக்காரர் சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு இதுதான், நான் இதன்படிதான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பை மட்டுமே செய்ய நம்முடைய ஊழியக்காரர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு என்னவோ, அந்த தேவ நீதி எதுவோ அதிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும், யாரால் கிடைக்க பெறுகிறதா இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவ நீதி எதுவோ, தேவனுடைய அழைப்பு எதுவோ அதற்கு மட்டும் ஒப்பு கொடுத்து வழி நடத்தினபடினாலே நாம் எல்லாரும் இன்னைக்கு சரியான வழியில போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மள சரியா வழி நடத்திட்டு இருக்கிறார். மிக சரியா வழி நடத்தின்னு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல மோசே அப்படிதான் செய்கிறான். மோசே எல்லா நேரத்திலும் தேவ நீதியை நிறைவேற்றணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாரும் செயல்படுத்தணும்ன்றதுல தான் அவன் கவனமாயிருந்தான். ஆனா ஆரோனோவெனில் அவன் மனுஷர்களுடைய இஷ்டம் எது, அவர்களுடைய மன விருப்பம் எதுவோ அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறான். அதனால அவர்கள் எல்லாரும் பகைவர்களுக்கு முன்பாக அவலட்சணமாய் மாறி போனார்கள். அவர்கள் அசிங்கப்பட்டாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. எப்பவுமே எல்லா நேரத்திலுமே தேவ சித்தம் எதுவோ, அவருடைய நீதி எதுவோ அதை தான் நம்ம செயல்படுத்தணும். அதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு, ஆசாரியனுக்கு அதுதான் அழகு. ஆசாரியன், ஊழியக்காரன் அதைத்தான் செய்ய வேண்டும். அவன் சென்று ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறவனாக, தேவன் உனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்மா தேவனை பார்க்கிறதாக, அவருடைய ஆவி பலப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். அதை விடுத்து அவர்களை நிர்வாணப்படுத்துகிறவனாக மாறக்கூடாது. நீங்களும் நானும் ஆத்துமாக்களை தைரியப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். நாம் சென்று அவர்களை அவலட்சணமாக்குகிறவர்களாக மாறி போகக்கூடாது. ஆரோன் செய்த வேலையை நாம் செய்துவிடக் கூடாது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தலைமை பண்பு இதுதான். அடுத்தபடியாக நமக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருப்பார் ஆண்டவர். நம்ம அதுல ஒரு நிர்வாக பொறுப்புல அல்லது ஏதோ ஒரு அந்த வேலை செய்கிற வேலைக்கே நம்ம நிர்வாகிங்க தான். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய நாம், நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் என்ன, அதிலே எப்படி இருக்க வேண்டும், வேதத்திலே யார் அதை சிறந்த முறையிலே செய்து முடித்தார்கள் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்துக்காக திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 41, 35, 36வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாளியாய் இருப்பதாக என்றான். பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பு இந்த இடத்துல அவன் அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு பொறுப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதனுடைய அதிகாரியாக அவன் முடிசூடப்படும் பொழுது அவன் நடந்து கொள்ளுகிற காரியத்தை பாருங்களேன். அவன் மிக அழகாக அந்த ஜனத்தை நடத்துகிறான். 35, 36வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான். தேசத்தை குறித்ததான ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த யோசேப்புக்கு காணப்பட்டது. இந்த தொலைநோக்கு பார்வையோடு கூட அவன் ஒரு காரியத்தை அவன் அணுகுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியங்கள் எல்லாம் விளையும் பொழுது அவைகளை சேர்த்து வைத்து அதை பஞ்சகாலத்திலே உபயோகிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு ஒரு பார்வை, ஜனங்களை குறித்ததான, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்ததான ஒரு சிந்தனை அந்த அதிகாரிக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவன் தான் இவன். இந்த யோசேப்பு பலவிதமான சோதனைகளை அனுபவித்தவன். ஆனா அந்த யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை அவன் பிரயோஜனப்படுத்துகிறான் பாருங்களேன். ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கும் பொழுது அவன் அதை நிர்வகிக்கிறான் பாருங்க. பஞ்சம் வருகிறதுக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுக்கென்று ஆகாரத்தை அவன் சேர்த்து வைக்கிறவனாக காணப்படுகிறான். அவன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறான். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவன் வரும் காரியங்களை அவன் எதிர்நோக்குகிறான். ஜனங்களுக்காக அவன் சிந்திக்கிறவனாக காணப்படுகிறான்.
இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆபிரகாம் தன்னை குறித்து தன் பிள்ளையை குறித்து சிந்திக்காதவனாயிருந்தான். அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவன் சிந்திக்கவில்லை. ஆனால் யோசேப்பு வரும் காரியத்தை குறித்து சிந்திக்கிறான். அப்ப யார் சிந்திக்கிறோம், யார் சிந்திக்க கூடாது? நீங்களும் நானும் தனி மனிதர்களாக நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது, நாம் கவலைப்படக்கூடாது, எப்பொழுதும் அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் பொழுது, ஒரு கூட்டம் உங்களையும் என்னையும் நம்பி அவர்கள் நடக்கும் பொழுது, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு அதைத்தான் செய்கிறான். யோசேப்புக்கு இந்த கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்து தேசத்தை அதிகாரம் செலுத்த வேண்டி அவனுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது யோசேப்பு அவன் மிக செம்மையாக அதை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அவனுக்குள்ளாக ஒரு தரிசனம் காணப்படுகிறது. அந்த கனவு எல்லாவற்றையும் அவன் மெய்ப்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பாருங்க, அவன் அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்ட பின்னாடி அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்யறான் பாருங்க, அவர்கள் எல்லாரையும் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. யாத்ராகமம் 50வது அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் அப்படியெல்லாம் அவனுக்கு சொல்றாங்க. அப்பொழுது ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்களேன், 19வது வசனத்திலே, யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா. அதை தொடர்ந்து வாசிங்களேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மையான மனசு பாருங்களேன். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணினார்கள், பெரிய பாதகத்தை அவனுக்கு செய்தார்கள். ஆனா அவனுடைய பெருந்தன்மையோ வேணா எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொல்றான், அவங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு நான் ஆண்டவன் இல்லை, நான் தேவன் இல்லை. ஆனா நீங்க செய்த தீமைகள் எல்லாம், நீங்க எனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் எப்படி மாறிடுச்சு, நான் உங்க எல்லாரையும் போஷிக்கும்படிக்கு தான் அவைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை பாருங்களேன். சொல்றான், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு, கூட பிறந்த சகோதரர்களாகிய உங்களை மட்டும் இல்ல, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு தான் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் கடந்து வந்தது உங்க எல்லாரையும் போஷிக்கும்படிக்குன்னு சொல்றான். உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா நான் இருக்கும்படிக்கு, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு தான் என் வாழ்க்கையில கஷ்டத்தை கர்த்தர் அனுமதிச்சார்னு சொல்றான். எத்தனை பேரால இப்படி சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கும், கவலைகள் வந்திருக்கும். அந்த சூழ்நிலைகள், சோதனைகள் எல்லாம் நம்ம இப்படி சொல்லுவோமா, நான் இன்னைக்கு ஆண்டவர் நான் ஊழியம் செய்யணுன்றதுக்காக தான், ஆண்டவர் நான் இன்னைக்கு உத்தமமா தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும், அநேகருக்கு நான் சாட்சியாக இருக்கணும் தான் ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் கஷ்டம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம அப்படி இருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த வேலையில நம்ம துக்கப்பட வேண்டிய காரணர்களா இருந்தவர்கள் எல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது அப்படி சொல்லுவோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த யோசேப்பு அப்படிதான் செய்தான். நாம் ஒரு வேலை, நீங்க இருந்திருக்க மாட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா நான் ஒரு வேலை நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கும்பொழுது ஒருவேளை சிந்தித்திருப்போனோ தெரியல. ஆனா இந்த யோசேப்புக்கு அப்படிப்பட்ட சிந்தனை ஒருபோதும் இல்லை. இந்த யோசேப்பு சொல்றான், அநேகரை போஷிக்கும்படிக்குதான் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்தார். நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோவென்றால் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி பெருந்தன்மையாய் ஆண்டவர் கொடுத்த சோதனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். கருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தலைமை பண்பை வைத்து அவன் தன்னுடைய சுயத்திற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவனை நம்பி இருக்கிற அந்த எகிப்து தேசத்திற்கு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் சிந்திக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவைகளை அணுகுகிறதை நாம் பார்க்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு அவன் அணுகுகிறான். அடுத்து வரப்போகிற பஞ்சகாலத்திற்கென்று ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறவனாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமோ அல்லது நிர்வாகமோ அல்லது நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையோ வாய்ப்பையோ கொடுத்திருப்பார். ஆனால் அதை நாம் அநேகருக்கென்று பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்துக்கென்று பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல இந்த யோசேப்பு அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறான். அவன் அநேகரை போஷிக்கும்படிக்கு அவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அடுத்து செய்யக்கூடாதது என்ன? அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்புல இருக்கும், தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடாத பண்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமினாகிய ஈசா இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடி கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்கு பலி விருந்துக்கு அழைத்தான். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் தான் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். சாமுவேல் அதை தான் செய்கிறான். ஆனால் இந்த இடத்திலே ஒரு தேவையில்லாத, ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு பகை இந்த சவுலுக்கு தாவீது மீது காணப்படுகிறது. சவுலுக்கு தாவீது மீது ஒரு பொறாமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கும் இந்த தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவனாக காணப்படுகிறான். அது நிமித்தமாக அவனுடைய வாழ்விலே சாபங்கள், அவனுடைய வாழ்விலே கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செயல்படுத்த முடியாதபடிக்கு, இஸ்ரவேல் மீது தொடர்ந்து அரசாள முடியாதபடிக்கு அவனுக்கு ஒரு சாபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் என்கின்ற அந்த தீர்க்கதரிசியே சவுலை பார்த்து பயப்படுகிறானா. 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் எப்படி போவேன்? சாமுவேல் சொல்றான், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அந்த அளவுக்கு ஒரு பயம். ஊழியக்கார அந்த தீர்க்கதரிசியே இந்த சவுலை பார்த்து பயப்படுகிறான். அந்த அளவுக்கு சவுலுக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமை, ஒரு வைராக்கியம், ஒரு பகை இந்த தாவீது மீது காணப்படுகிறது. ஆனால் வேதம் மிக அழகாக சொன்னது, ஆண்டவர் தான் அந்த சவுலை தள்ளினார், ஆண்டவர் தான் அந்த தாவீதை ஏற்படுத்துகிறார். 1வது வசனத்துல கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அவர் தான் தள்ளுறார், அவர் தான் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறார். புறக்கணிப்பது கர்த்தர், தள்ளுகிறவர் கர்த்தர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறவர் கர்த்தர். இதை அறிந்து கொள்ளாத இந்த சவுலோவோ என்றால், இந்த சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியின் மீதும் தாவீதின் மீதும் அவன் பகை கொண்டவனாக, அவர்களை கொலை செய்ய வகை தேடுகிறவனாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வருகின்ற அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது, இந்த சவுல் ஒரு வெறி பிடித்தவனை போல தாவீதை எங்க பார்த்தாலும் கொன்று போட வேண்டும், சாமுவேலை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சுற்றித் திரிகிறதை பார்க்க முடிகிறது. கருமையானவர்களே, ஆண்டவர் அவனுக்கும் ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தார், ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அதை அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவனுடைய ஊழியக்காரர்களை அழைப்பித்து அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவன் சொல்றான், சாமுவேலையும் தாவீதையும் நீங்க பிடித்து வாங்க, அவர்களை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். வீணான ஒரு வைராக்கியம், முகாந்திரம் இல்லாத, காரணம் இல்லாத ஒரு கொலை வெறி அவர்கள் மீது கொள்ளுகிறான். இது ஆண்டவர் தானே செஞ்சார், ஆண்டவர் தானே என்னை ஏற்படுத்தினார், என்னை தள்ளினவரும் அவரே. மறுபடியும் தாவீதை உருவாக்கி அவனை அந்த இடத்திலே ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணினவரும் கர்த்தரே என்கிறதை உணர்ந்து கொள்ளவில்லை. உணர்ந்து கொள்ளாதவனாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் செய்கிறவனாக, பழி வாங்குகிறவனாக, தன்னுடைய சுயத்திற்கென்று அதை பயன்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அது நிமித்தமாக அவன் அழிவை சந்திக்கிறான். என கருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வாய்ப்புகளை, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று பாருங்களேன். நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக, சுய வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? அல்லது நான் இவங்களை பழி வாங்கணும், அவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? இல்ல பொறாமையினால பயன்படுத்துறோமான்னு என்று யோசித்து பாருங்களேன். அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக யோசேப்பு பயன்படுத்தினான். அந்த அதிகாரத்தை அநேகரை போஷிக்கும்படிக்கு, அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவன் அதை பயன்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தலைமைத்துவத்தை அவன் மிக அழகாக, சரியாக அவன் செயல்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அருமையான சகோதரி இந்த இடத்துல வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வரவில்லை. ஆனால் அந்த சகோதரி என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், ஒரு 55 அப்படி வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த சகோதரி ஒரு இடத்துல வேலை பார்க்கிறார்கள். அந்த சகோதரி சொன்னாங்க, என்னுடைய சரீரத்திலே அநேக உபாதைகள் காணப்படுகிறது, அநேக கஷ்டம் வருது, ஒன்று போனால் ஒன்று, ஏதாவது ஒரு சரீரத்தில் வியாதி வந்து கொண்டே இருக்குது. இவர்களெல்லாம் எதனாலன்னா, எனக்காக சூனியம் செய்கிறாங்க, பில்லி சூனியம், எனக்காக ஏதோ ஒரு மாந்திரிகம் செய்கிறாங்க, என்னுடைய பணி செய்கிற இடத்துல என் மேலே பொறாமை, என்னுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் என்னை பிடிக்கும், நான் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னுடைய அந்த பாராட்டுதல்கள் எல்லாம் தாங்க முடியாதவர்கள்,
வறட்சியை தாங்க முடியாதவங்க எல்லாம் எனக்கு மாந்திரிகம் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 குறிப்பிட்ட சகோதரியை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. அந்த சகோதரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கே அவங்க போகாம விட்டுட்டாங்க. நாளடைவில் இப்படியே தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பகை நீண்டு கொண்டே போனது. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், அப்படி எதுவும் இருக்காது, உங்களை எதுவும் தொட முடியாது, மாந்திரிகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை உடைப்பார் என்று சொல்லி எத்தனையோ அவர்களுக்கு நாங்கள் உற்சாகம் கொடுத்தோம், விசுவாசத்தை தூண்டினோம். ஆனாலும் அவர்களிடத்துல அந்த அந்த நெகட்டிவான அந்த எண்ணங்கள் அதிகமாக, எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகமாகவே காணப்பட்டது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய உபாதைகள் எல்லாம் வயோதிக காரணத்தினால வரக்கூடியதுதான். உட்காந்தா எழுந்துக்க முடியலன்றாங்க. 55 வயது 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரி உட்காந்தா எழுந்துக்க முடியல, இல்லை அடிக்கடி கால் வலி, முட்டி வலி, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம், உபாதைகள் எல்லாம் வயசாகிறதுனால வருது. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே மாந்திரிகம், எல்லாத்துக்குமே அது பில்லி சூனிய கட்டுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சகோதரியை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு மாறிட்டாங்க. நாளடைவில் அந்த வேலைக்கே போகிறதில்லை, அவங்கள பார்த்து பயந்து போய். ஆனால் மிகப்பெரிய திறமைசாலி, ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்றவர்கள், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பயம் அவர்களை ஆக்கிரமித்து கொண்டது. அவர்கள் எவ்வளவோ சொல்லி நாங்கள் அவர்களை நிலைநிறுத்தினோம். இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் டிரான்ஸ்ஃபரில் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, அதனால தான் வர முடியல ஊழியத்துக்கு. ஆனால் அவங்க எப்பவுமே நம்முடைய ஊழியத்தின் மீது நல்ல ஒரு அன்பு கொண்டவர்கள், நல்ல ஒரு அக்கறை கொண்டவர்கள் நம் மீது. அந்த சகோதரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்ல கேட்டேன். அவங்களுக்கு மேலே பொறாமையினால மாந்திரிகம் பண்ணுறது, பில்லி சூனிய கட்டு அப்படிலாம் போய் ஈடுபடுறது. இந்த கருமையானவர்கள் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது? நாம் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். சுயத்திற்கென்று நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்களேன். பழி வாங்கணும், அப்படி வெறி பிடிச்சி பொறாமையில் ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த சவுல் அதைத்தான் செய்தான். சவுல் மிகப்பெரிய சௌந்தரியவானா, மிகப்பெரிய திறமைசாலியா, இஸ்ரவேல் மேல முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். அத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவனா இருந்தும், கிருபையை பெற்றவனா இருந்தும், அவன் செய்கிற ஒரு அயோக்கியமான செயலை பாருங்களேன். தீர்க்கதரிசியை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரிகிறவனாக மாறி போனான், கொலைபாதகனாக மாறி போனான். தாவீதையும் சாமுவேலையும் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறவனாக, கீழ்த்தரமானவனாக மாறி போனான். அந்த கருமையானவர்களே, அதிகாரமும் ஆசீர்வாதமும் வாய்ப்புகளும் கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை நாம் அநேகருக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அநேகருக்கு அவைகளை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். அநேகருக்கு நாம் அதை ஆசீர்வாதமாக அவர்களுக்கு நாம் அதை நன்மையாக மாற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். கர்த்தர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நம்முடைய சந்ததியை கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். இதைத்தான் யோசேப்பு அறிந்திருந்தான். யோசேப்பு அந்த நன்மையை செய்தான். கர்த்தர், நீங்கள் எனக்கு தீமையை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ வென்றால் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி நன்மையை அவன் அனைவருக்கும் கொடுக்கிறவனாக மாறி போனான். அதனாலே அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கருமையானவர்களே, இப்படி பற்பல தலைமைத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் நம்முடைய குடும்பத்திலும், வேலையிலும், ஊழியத்திலும் நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாமா?